ஏற்காடுலாம் போயிட்டு ரெசார்ட் வாங்கினான்னு இப்போதான் புரியுது. தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டே சேலம் தான். கலக்குறாங்க வாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைக்கு தான். ஏற்காடு மலையில் லேடிஸ் சீட் பார்க், ஜென்ட்ஸ் சீட் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க் சொல்லிட்டு 3 ஃபேமஸான இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேடிஸ் சீட் பார்க். இந்த சீட் பார்க்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்ணாடி குத்துட்டாங்க, என்ன பண்றீங்க? ஐயா கண்ணாடி அது அவங்க அழகாக எவ்வளோ ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது அங்கே பாருங்க, அவங்க எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க ஃபோட்டோ எல்லாமே. அதான் கலக்குறாங்க வாங்க. அது ராகவன் ப்ரோ என்னன்னா அது ஆர்டின் போட்ட மாதிரி இருக்குது, ஆல்ரெடி செதுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அது பாருங்க ஐயா, தானேயா கரெக்டா? அந்த ஹாட் இல்லையா, பெரிய ஹாட். இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அதாவது பெரிய பெரிய பணக்காரலாம் எதுக்கு ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடுலாம் போயிட்டு ரெசார்ட் வாங்கினான்னு இப்போதான் புரியுது. எதுக்குன்னா அவங்க ரொம்ப மைண்டு ப்ரெஷ்ஷாக, ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னா, மன உளைச்சல் ஆகிட்டுன்னு வச்சுக்கா, ஒரு ட்ரிப்பு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு எஸ்டேட்டில் போயிடுறாங்க. அதுக்கு தான் இங்கே வராங்க நிறைய பேர். அதுக்கு தான் சொல்லிட்டு சீக்கிரமாக பெரிய சேனல் ஆரம்பித்து பெருசாகிட்டு எஸ்டேட் வாங்கிடணும். ஐயா இங்க எதுவும் இல்ல ஐயா, இங்க இது இதுவே கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கு. ஐயோ எனக்கு அதிருது. எங்க கீழே சாய்வா இருக்கு. அப்பதான் தெரியும் வியூ உங்களுக்கு. ஐயா டால்மியா ஒயிட் சிமெண்ட் வருது, அதோட மேனுஃபேக்சரிங் பண்ற இடம். இப்போ பாக்குற இடம் 40 கிலோமீட்டர். நீங்க பார்த்துட்டு வெளிய வந்து நீங்க போய் பார்க்கலாம். 40 கிலோமீட்டர் இங்க இருந்து பாக்குற இடம் டால்மியா. அது மைன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இது ஃபேக்ட். பியூட்டிஃபுல்லா தெரியும் பாருங்க. ஆர்கானிக் இல்ல, இந்த அங்கே நடக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். என்ன கலர் துணி போட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. ஓ எஸ், யூ கேன் see from here. நான் ஃபேக்டரி தான், சிமெண்ட் ஃபேக்டரி தெரியுது. எங்கே போனாலும் ஃபோட்டோக்கு ஒரு பைத்தியம் இருப்பாங்களே, அந்த பைத்தியம் தான். கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பார். இது ஒரு பைத்தியம். ஆமாம், எல்லாரும் பைத்தியம் தான். சேலம் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இது இந்தியாவில ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓ தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இந்தியாவிலே டிஸ்ட்ரிக்ட். நான் பேசுறேன், நீ பேசியா? பேசும்போது ஃப்ளோல போயாவையா சொன்னீங்க? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சேலம். என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு போயாவையா. நான் ஏதோ அந்த ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பையன் எங்கே போனாலும் போடுவார், மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் பக்கம் மட்டும் வரமாட்டேங்கிறாரு அவரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேலம் தான். ப்ளீச் ஆகுது, எப்படி சொல்றது? இந்த நல்ல பாருங்க, கண்டுரியாடா எனக்கு. அப்போ வாசன் ஐ கேட்ஸ் லைட்டா ப்ளீச் ஆகுதுன்னு, லைட்டா ப்ளீச் ஆகுதுன்னு 10 ரூபாய்க்கு ஆனால் வருது. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க, ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பிரியா ஐயா, நீங்க எதனா சொல்லுங்க ஐயா. சுபாசா என்ன குறிஞ்சி பூவா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நல்லா இருக்குல்ல ஐயா. சன் கிஸ்ட் இதுதான். சன் கிஸ்ட்னுவாங்க, லேடிஸ்லாம் போடுவாங்கல்ல. இப்போ உங்களுக்கு சன் கிஸ் பண்ணி ஐயா. ஐயா நம்ம டைம் இல்லையா, இங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. வாங்க பாருங்கன்ற. நான் தெரியுது நல்லா தான் தெரியும். நம்ம கல்வெட்டு கொஞ்சம் படிச்சுட்டு போயிடலாம். வாங்க வாங்க அங்க படிங்க, மேல இருக்கிறது படிங்க. எவனோ ஒருவன் எவனோ ஒரு சேனல் தளபதி ஃபாலோ 90s 2K தலை ஃபாலோ பிரகாஷ் ராஜ், நவீன் 32. ராகவா உங்க பேரு? அபி ராகவா. இது யாரு ப்ரோ? அபிக்கு 33, ராகவனுக்கு 33. 33 இல்லைங்க ஐயா, 53 குத்தான் தெரியுது. இங்க இருந்து பாக்குறது 33. அர்ச்சனா, ஸ்ருதி, ஷார்ப்லின் போட்டுருக்காங்க. ஷார்ப்லினோ இல்ல, ஷார்ட் பிலிமோ இல்ல, ஷார்பன், ஷஃபான், கார்த்திக், கொட்டூர்பேட்டையா, முகேஷ், சாலினி, ஜஸ்ரா, தீபிகா, த்ரிஷா. நான் அன்பு வைக்கல, கலாம் சார் காதலித்து. முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ரீப்ளே கொடுத்துருக்காரு ஐயாக்கு.
இப்போது மகாத்மா காந்தி வரைஞ்சிருக்கேன். நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஹியூமன் எல்லாம் ஒன்று தான், எல்லாருமே நல்லவங்க தான். சுச்சுவேஷன் அவங்கள மாற்றுது. ஜாதியை பிரித்தான் பார்த்தீங்களா, அதை ஆள்றான் பார்த்தீங்களா. படிப்பை உருவாக்கணும். இருக்கிற படிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. கரெக்ட் தான். பிஸ்னஸ் படி. எதுக்கு படிக்கிறது? மனித மூளையை உருவாக்குறதுக்கு தான் படிக்கிறது.